தமிழகத்திலே எங்க நம்ம பகண்டக்கூட்டரோட எம்எல்ஏ ஆபீஸ், வானாபுரத்தில் இருக்கிற எம்எல்ஏ ஆபீஸ் தினமும் திறந்து இருக்கும். தினம் ஆட்கள் இருப்பாங்க. யார் மனு கொடுத்தாலும் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது எல்லாத்த விட எதற்கும் காசு வாங்காம நியாயத்திற்கு பக்கம் தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக நின்று, எனக்கு ஒண்ணு கட்சிலாம் இந்த கட்சிக்கு சப்போர்ட், எதிர்கட்சியை விடாத, இவங்களை அப்படி பண்ணு இப்படி பண்ணு, எந்த விஷயத்திலையும் நான் தலையிட்டதே இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கூட ஐயனார் நின்றுட்டு இருக்கிறாப்ல, எங்க கிளை செயலாளர் இருக்காங்க, எங்க ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்னால் நிறைய நஷ்டம் தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் நியாயமா செஞ்சிருங்க, நீங்க விட்டுருங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இவ்வளவு செய்துவிட்டு முழு மன திருப்தியோடு நான் இங்க உங்களுடைய வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றேன். நீங்க வானாபுரத்திலிருந்து எந்த ஊருக்கு போகின்ற சாலையாக இருந்தாலும் சரி, மாற்றுக் கட்சியினர் கூட கேட்டு பாருங்க, எந்த ஊருக்கு போற ரோடா இருந்தாலும் சரி, அற்புதமாக சாலை போடப்பட்டிருக்கிறது. அத்தனை ஊர்லயும் குடிநீர் வசதி, கூட்டு குடிநீர் திட்டம், எண்ணற்ற திட்டங்களை 100% நிறைவேற்றிய பெருமையோடு இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன்.